ஐயா அப்படின்னு வாழ்க்கை வரலாறு வச்சு ஒரு படமா எடுக்க போறாங்களா? வாழ்க்கை வரலாறுனா வந்துட்டு ஊர் தாலி ஏற்றுது, ஊரை ஏமாத்துறது, அப்புறம் இதுதானே படம் ஊடு கொளுத்துறது. இது இவரே வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து தனித்தனியாக அந்த அமைப்பெல்லாம் ஒன்றெல்லாம் கிழிக்கல. ராமதாஸ் மறைவானாலும் கூட இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை வழி நடத்துறதுக்கு அவருடைய ஃபோட்டோவை செருப்பு வச்சுட்டு அந்த சுசீலா இருந்து நடத்தும், கண்டிப்பாக நடத்தும். கூட இருக்கிறவங்க எல்லாம் இத்து போன கேஸுங்க. என்ன வர்றவங்களெல்லாம் டாஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன வருமானமோ அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தப்பான வேலை செய்கிறாங்க. கான்ட்ராக்டை விடுறதுலேருந்து எல்லாத்தையுமே ராமதாஸ் சும்மா இருக்க மாட்டா மாதிரி ஆள் வச்சு அடிப்பா மாதிரி பையனாவது கையனாவது. ராமதாஸ் 100 வயசை கடந்து கூட இருக்கலாம். அவர் வந்து நடுவில் கூட நம்ம இயற்கையினுடைய இந்த மாதிரி எல்லாம் டென்ஷன் கொடுத்துக்கினே இந்த அன்புமணி என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒன்று சொல்லணும், விரல் விட்டு சொல்லுங்க, நான் இந்த சமுதாயத்துக்காக இதை செஞ்சேன். இப்போ 10ஆம் தேதி ஒரு சம்பவம் இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் இத்து போன காலாவதியான கேஸுங்களை வச்சுக்கிட்டு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் நிறுவன தலைவர் திரு CN ராமமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க. எப்படி சார் இருக்கீங்க? நலமாக இருக்கேன், சிறப்பாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ ஐயாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஐயா அப்படின்னு வாழ்க்கை வரலாறு வச்சு ஒரு படமா எடுக்க போறாங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3 பாகம் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, 3 பாகம் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். இது ஏற்கனவே துவக்கி எல்லாம் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பொய்யும் புரட்டம் வச்சு எழுதுவாங்கன்னு தெரியல. இப்போ ராமதாஸ் இப்போவே குல தெய்வம் அவர் சொல்லிக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி எல்லாத்தையும் இட்டு கட்டின வார்த்தைகள். அதில் யாரெல்லாம் இந்த உண்மை தன்மை எப்போ வரும்? படம் வந்தால் தானே தெரிய வரும். இவரே வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து தனித்தனியாக அந்த அமைப்பெல்லாம் ஒன்றெல்லாம் கிழிக்கல. அந்த ஊரில் திண்டிவனத்தில் வந்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கு ஊருக்கு வசூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வரும்போது அந்தந்த அமைப்புக்கிட்ட போய் காசு கேட்டாங்க, ஊராக கேட்டாங்க. எங்கள் ஊர்லேயும் வந்து கேட்டாங்க, நாங்களும் கொடுத்துருக்கோம். நானே கொடுத்துருக்குறேன். எங்கள் அப்பா கூட்டின்னு போய் அந்த வேர்க்கடலை இதெல்லாம் போட்டுட்ட பிறகு அந்த திண்டிவனம் தான் அப்போ எல்லாத்துக்கும் ரெகுலேட்டட் மார்க்கெட்டு. அங்கே போட்டு வந்தவொன்னே அந்த இதில் வரும்போது அவங்க காசு கொடுத்துருக்குறோம். ஸோ எதுக்கு நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வசூல் பண்ணுறதுக்காக கூட்டம் கூட நான் தான் இது. சரி, அப்புறம் நீ கூட்டினே, நீயே அப்போல்லாம் நிறுவனர் கிடையாது. நீ உன் பொண்ணு கல்யாணத்துக்கு 86 வந்து வீரமணி வச்சு கல்யாணம் பண்ணும்போது நான் என்னங்க பத்திரிக்கையில் அடிச்சுக்கிறதுன்னு கேட்டால், அப்போ தான் வந்து நிர்வாக குழு உறுப்பினர்ன்றதுக்கு நிறுவனர்னு அடிச்சுன்னு அதுவும் ப்ரைவேட் சர்க்குலேஷன் கொடுத்தேன். அதை தவிர்த்து வேறு எங்கே என்ன பண்ணீங்க? கிடையாது. அதுக்கு முன்னாடி கிடையாது. அதுக்கு வந்து தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் வன்னி அடிகளார் தான் தலைவராக இருந்தார். ஸோ மற்றவங்களாம் வேறு இதெல்லாம் இருந்தவங்களாம் நிர்வாகிகள்லாம் இருந்தாங்க. ஸோ உயர்மட்ட குழுக்கு ஒரு குழு வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து கோபால் இந்த வந்து இண்டஸ்ட்ரி வச்சுருந்தார் அவர். அந்த மாதிரி உள்ளவங்க தான் அதில் இருந்தாங்களே தவிர இவருக்கு அது இல்லை. அந்த ஊரில் நடந்ததுங்க. அந்த ஊரில் டிஜி வெங்கட்ராமன் இருந்தார். அப்புறம் மத்திய அமைச்சரெல்லாம் இருந்தார். அந்த ஊரில் இவர் இருந்தார். யாருங்க? திண்டிவனம் ராமமூர்த்தி இருந்தார். அவரும் இருந்திருக்கு. அப்புறம் இவர் இருந்தார், நம்ம ராமசாமி படையாச்சியார் இருந்தார்ல, அவரும் வந்து இதில் கலந்தார். அவர் எப்படிங்க இவங்க இதில் பண்ண முடியும்? தப்பு. இது மாதிரி தப்பாக சொல்கிறாங்க. உண்மையான கதை வருமா சார்? இப்போ இவரை வச்சு இவருடைய வரலாறு வச்சு படம் வந்தால் தானே தெரியும். இவருடைய வரலாறு உங்களுக்கே தெரியும். அது அப்படியே வரும். எனக்கு தெரியும் இல்லை, எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். அவங்க கதை எப்படி எடுக்கிறாங்கன்றது. இது மாதிரி இப்போ கதை விட்டுன்னு இருக்காங்க இல்லையா? 10.5க்கு நான் தான் பொது சொத்து வாரியத்தை நாம் வந்து பண்ணிவிட்டு அதையே பேர் மாற்றிக்கணும். இதெல்லாம் வருமா? இதெல்லாம் வந்து தானே ஆகணும். இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க? ஆதாரபூர்வமாக வைக்கணும்ல. இல்லைன்னா அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்கல்ல. சினிமாவாக வரும்போது, ஒரு டாக்குமெண்ட்டாக வரும்போது இதெல்லாம் தப்பு அப்படின்னு கேட்பாங்க. என் போராட்டத்தினால தான் வந்ததுன்றது. இந்தியாவில் எங்கேயும் போராட்டத்தினால இடஒதுக்கீடு வரல. பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். இல்லை, நீங்கள் தான் எதிர்ப்பு தெரிவிப்பீங்களா? அப்படி சார் நான் அவரை வச்சு இப்போ படம் எடுக்கும்போது படம் எடுத்து படம் ரிலீஸ் ஆன பிறகு தானே நமக்கு தெரியும் அதில் என்ன இருக்குதுன்னு தெரியாது இல்லை. இப்போ காடுவெட்டி குரு படையாண்ட வீரன் சொல்லிட்டு ஏதோ ஒரு படம் எடுத்தாங்க. அதுக்கு அவங்க பையன் வந்து தப்பாக போட்டு கேஸ்லாம் போட்டு நிறுத்தில்லை. ஸோ அது வந்து அந்த மாதிரி தப்பாக வந்து நமக்கு விவரங்கள் வெளியே வந்ததுன்னா நம்ம வந்து அது வந்து சரியா இல்லாத பட்சத்தில். இல்லை, அவருடைய கதையில் வந்து பார்த்தீங்கன்னா பல போராளிகள் இருந்திருக்காங்க. இப்போ காடுவெட்டி குருவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய பேர். ஏங்க காடுவெட்டி குருவெல்லாம் பின்னாடி லேட்டஸ்ட் ஸ்டேஜுங்க. அவங்களாம் முதல்ல அவங்களாம் பாருங்க, முதல்ல வந்து சமுதாயம் சார்ந்து 3 இது தான் மெயின். 1 ஒரு நாள் சாலை மறியல், 2 ஒரு நாள் ரயில் நிறுத்த போராட்டம், ரயில் மறியல், 3வது வந்து 7 நாள் சாலை மறியல் போராட்டம், அதுக்கப்புறம் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம். அதுக்கப்புறம் இதில் வந்து எதுலேயும் பங்கேற்றுக்கொள்ளாதவர்கள் இவங்க எல்லாருமே. நீங்கள் சொல்கிற ஜிகே மணியாக இருந்தாலும், காடுவெட்டி குருவாக இருந்தாலும். காடுவெட்டி குருவெல்லாம் எப்போ வாழப்பாடி தலையை வெட்டுவேன்னு சொன்னதுனால தானே வந்தீங்க. அப்புறம் தானே அவர் வராரு. ஸோ இவெல்லாம் வந்து எப்போ வரா மாதிரி 1991லேருந்து 95 யார் நான் போட்ட ஒரு ஒன்றிய அமைப்பாளர் ஒரு ஆள். 91லேருந்து 95க்கு தொண்டரணி தலைவர் யார்? ஜிகே மணி. நல்லா பாருங்கள். அப்போ எந்த போராட்டத்தில் அவர் கலந்துக்கினார்?
ஸோ அந்த இவர் வந்து க என்எம் கருணாநிதினு ஒருத்தர் இருந்தார், அவருடைய ரிலேட்டிவ் ராமதாஸுக்கு, அவங்க ஒய்ஃபினுடைய ரிலேட்டிவ். ஸோ அவங்கெல்லாம் வந்து எப்போ வந்தாங்க? அவரெல்லாம் ஆதி காலத்துலேருந்து இருந்தார். அவரும் வந்து செயலாளராக இருந்தவர் தான். ஸோ இவங்கெல்லாம் யாரும் வரல. நீங்கள் வந்து ராமதாஸ் என்ன கதை தான் சார் ஒரு இப்போ ராமதாஸ் பண்ணதுக்கு என்ன கதை வெளியில் வரும் தெரியலையே. அவங்க என்ன கதை, ஏதாவது இந்த மாதிரி குக்குடுதா ஸ்டோரி ஏதாவது ஒன்று வச்சு இந்திரன் சந்திரன் எழுதி அப்படி தான் பண்ணுவாங்க. அவரு நிறைய தடவை சொல்லிட்டாரு, ஏற்கனவே நிறைய புக்கு எழுதியிருக்கிறாரு. நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் கூட எனக்கு வசதி கிடையாது. நான் வந்து சாணி பொறுக்கி போட்டால் தான் எங்கள் அம்மா மறுநாள் நான் குடிக்கிற கூழுக்கு கொஞ்சம் வந்து கடிச்சிக்க இது தருவாங்க, கீரை தருவாங்க. என்னுடைய சட்டைக்கு பொத்தான் கிடையாது. அப்போல்லாம் வந்து இந்த அதுவே நூல்லையே செய்வாங்களாம் பட்டன். அதெல்லாம் பெரியவங்களை கேட்டால் சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக பனை நார் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து நான் முடி போட்டுட்டு போவேன். இப்படிலாம் தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுதான் ஒரு வாழ்க்கை வரலாறு. வாழ்க்கை வரலாறுன்னா வந்துட்டு ஊர் தாலி ஏற்றுது, ஊரை ஏமாத்துந்து, அப்புறம் இது தானே பணம் ஊடு கொளுத்துந்து, இதுதான் இந்த வேலை. இதுக்கு தான் அவர் பண்ணுவார். இன்றைக்கிலும் வந்து என்ன பண்ணுறாரு, கூலிப்படை வச்சுக்கிட்டு பண்ணுறாரு. இப்போ ராமதாஸ் அன்புமணி அலறான்ல, நான் வந்து எஸ்ஐஎஸ் கூட்டத்துக்கு வந்து 6 ரவுடிகளை வர வச்சிட்டாரு அப்படின்னு அன்புமணி சொன்னான். முதல்ல ஒரு பொய்யை சொல்லிட்டா மாதிரி, நான் வந்து 108 இதில் வந்து போவே வேணான்னு சொல்லி போட்டது. 2வது இது வந்தது. ஸோ இந்த 2 வந்ததுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது முதல் பொய், இது 2வது பொய். என்ன வந்து நான் போய் ஆள் வச்சு அடிப்பேன் அப்படின்னா இப்போ தெரியும். இப்போ அவங்க ஊர்வலம் போகிறாங்க, ஊர்வலம் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது தெரியும். கண்டிப்பாக கலவரம் நடக்குமா சார் நீங்கள் சொன்ன மாதிரி? கண்டிப்பாக நான் சொல்கிறது, நான் கலவரம் நடந்து ஆகணும். ராமதாஸ் சும்மா இருக்க மாட்டா மாதிரி, ஆள் வச்சு அடிப்பா மாதிரி, பையனாவது கையனாவது சுற்றி இருக்கிறவனை மட்டும் அடிக்க சொல்ல. இப்போ எங்களை அன்புமணிக்கு தொண்டர்கள் இருக்காங்களா சார்? இல்லைங்க, தொண்டருங்க இருக்கட்டுங்க, அதனால் அடி வாங்குறதுக்கு என்ன இருக்குது? அவனை விட்டுட்டு அடிக்கிறதுனால இவங்க ஒரு பெரிய விழா எடுக்கிறான். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு திருவிழா, ஊரே கூடி தேர் எடுத்தால் தான் திருவிழா. அதில் 4 பேர் கல்லை விட்டு எடுத்து சலசலப்பு உண்டாக்க மாட்டாங்களே, அதெல்லாம் பண்ணுவாங்க. ராமதாஸுக்கு அதெல்லாம் தெரியும், எப்படிலாம் பண்ணியிருப்பா மாதிரி. சரி, எத்தனை பேர் அடிச்சிருக்கிற மாதிரி, எத்தனை தலைவர்களை வந்து ஒடுக்கி எடுத்திருக்கா மாதிரி, எத்தனை பேர் வந்து காசு கொடுத்து அவங்களாம் இது பண்ணியிருக்கா. ஸோ அது மாதிரி பையனாக இருந்தானே, பையனை மட்டும் விட்டுட்டு மீதி பேர் அடின்னுவாங்க. இப்போ காவல்துறை எங்களெல்லாம் போலீஸ் இதெல்லாம் போகும்போது லட்சத்தி சார்ஜெலாம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, சரி முதல்ல இருக்க தலைவர் போகிற கார், முன்னாடி கார், பின்னாடி கார், 2 காரை விட்டுட்டு மீதிலாம் அடின்னுவாங்க. இதெல்லாம் ரெகுலராக நடந்து தானே. ஸோ இப்போ அவங்க வந்து இப்போ நடக்கும்போது நடக்கும். இப்போ நடைபெற என்ன, செயல்படாத தலைவரே நீ எதுக்கும் பண்பை வளர்த்துக்கல அப்படின்னோன்னா, நான் பண்பை வளர்க்குற மாதிரி போய்கின்னு இருக்கிறாரு. யார் தலைமை பண்பை வளர்த்துக்கிறது? மக்களை இப்போ ஒரு தலைவர் வளர்த்துக்கல. அதுதாங்க என்ன பண்ண, மக்களிடம் செல், மக்கள்கிட்ட போகணும், மக்களிடம் செல், மக்களுக்காக நில், மக்களுடைய விஷயங்களை அறிஞ்சு வந்து அவர்களுக்காக முன்னெடுத்து போராடு. அதுதான் பேசிக் அரசியலில் அடிப்படை. ஸோ அந்த வேலையை இப்போ தான் வந்து அவர் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ராமதாஸ் வந்து சொல்கிறார். அவர் என்ன நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இவருக்கு வயசாகிடுச்சு, 87 வயசு ஆகிடுது, அவருக்கு வந்து 58 தான் வயசாகுது. ஸோ இதனால் வந்து என்னென்னா 55 56 தான் ஆகுது, 58 ஆகுது, அவர் ரொம்ப காலம் வாழ்வார். இந்த காலத்தில் இளைஞர்கள் டப்புன்னு மாரடைப்பில் செத்து போகிறான் சார், அதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ யாருடைய வயசும் யாரும் வந்து ஏஜ் வந்து யாரும் சொல்ல முடியாது. ராமதாஸ் 100 வயசை கடந்து கூட இருக்கலாம். அவர் வந்து நடுவில் கூட நம்ம இயற்கையினுடைய இந்த மாதிரி எல்லாம் டென்ஷன் கொடுத்துக்கினே இந்த அன்புமணி என்ன பண்ணுவோம் மாதிரி. இது அன்புமணிக்கு எத்தனை பக்கம் டார்ச்சரு? ஒன்று சௌமியா இந்த பக்கம், இவர் வந்து ராமதாஸ் இந்த பக்கம், மற்றத்துக்கு 2 பக்கம் அடி மாதிரி அடி வாங்கிக்கினே அவர் ஏதோ போயின்னு இருக்கிறாரு. ஸோ இந்த சமுதாயத்தை காக்க போகிறேன். சமுதாயத்தை என்ன நீ காத்த? ஏதாவது ஒன்று சொல்லணும், விரல் விட்டு சொல்லுங்க, நான் இந்த சமுதாயத்துக்காக இதை செஞ்சேன். செய்யலையே. இவர் சொன்னார்ல, மத்திய அமைச்சரான உடனே நான் செத்து போன தியாகிகளுக்கு வீடு கட்டி கொடுப்பேன், நிலம் வாங்கி கொடுப்பேன், அவங்களெல்லாம் வந்து படிக்க வைப்பேன், அந்த குடும்பத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு கடைசியாக கொண்டு அவங்களுக்கு நல்ல வேலை வாங்கி தருவேன், ஒரு சின்ன சின்ன வாழ்வாதாரத்தை உண்டாக்குன்னு தொழிலில் துவக்கி கொடுப்பேன்னாரு. அவர் எப்போ முடிச்சிட்டாரு? இத்தனை வருஷம் ஆச்சு, ஒன்றும் செய்யலையே. ஸோ அவங்க யாரும், அவங்க அப்பா வந்து சத்தியம் பண்ணி சொன்னார், இதையும் தான் சொல்கிறாரு, யாரும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சேர்த்து திமுக தான் இதெல்லாம் பண்ணுது. இப்போ ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, திமுக வந்து அவர் குற்றம் சாட்டுறாரு. அன்புமணி அதை விட எதிரி, திமுக தான் இந்த வேலையெல்லாம் செய்யுது, தூண்டி விட்டு செய்யுதுன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா எலெக்ஷன் வரும்போது தான் தெரிய வரும். எல்லாம் வந்து எப்போன்னா ஜனவரி பிப்ரவரியில் தான் தெரியும், அடுத்த ஆண்டு. இப்படி தான் போய்கின்னு இருக்கும். இந்த நடுவில் 10ஆம் தேதிக்கு அப்புறம் மாறிடும். ஆகஸ்ட் 10க்கு அப்புறம் ஒரு முடிவுக்கே வந்துடும். அப்போ அவர் வந்து கட்சி விட்டு பாமக யார் பக்கம் போகுது? இல்லை, அன்புமணி கட்சி விட்டு நீக்கிற கதையை சொல்கிறேன். ஓ, நீ வந்து சிறப்பாக அந்த முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. சிறப்பாக இதுவாக 10ஆம் தேதி ஒரு சம்பவம் இருக்குது. 10ஆம் தேதி முடிஞ்ச பிறகு சம்பவம் இருக்குது. 10ஆம் தேதி அவர் கூட்டத்துக்கு இவங்கெல்லாம் போகணும், யாரும் போக மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி வந்து என்டிஆர் வந்து ராமதாஸ் மறைவானாலும் கூட இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை வழி நடத்துறதுக்கு அவருடைய ஃபோட்டோவை சனுப்ப வச்சுட்டு அந்த சுசீலா இருந்து நடத்தும், கண்டிப்பாக நடத்தும்.
நீங்கள் என்டிஆர் நடத்தும் போது சிவபார்வதினு ஒருத்தவங்க பண்ணாங்க. சரி, அவர் எதுக்கு சார் நடத்தணும்? இல்லை அவங்க எதுக்கு நடத்தணும் இல்லை, அந்த சொத்துலாம் இருக்குதே ஏங்க, அந்த பணம்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்க, அவங்க தாங்க வச்சுருக்காங்க. அதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் யாருக்கிட்ட எப்படியாவது இது பண்ணணும் இல்லையா? அவங்க இவர் ராமதாஸனுடைய பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கூட்டு சேர்த்துக்கிட்டு அவங்க நடத்துவாங்க. பணம் இருக்குது, அதிகாரம் எல்லாமே தெரிஞ்சு தானே அவங்களுக்கு. ஸோ அவங்க ஒன்றுமே இல்லாட்டாலும் அந்த பேரை வச்சுட்டு அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்காக அவங்க பண்ணுவாங்க. ஸோ எல்லாரும் கை விட்டுட்டு போனாலும் ராமதாஸனுடைய 2வது மனைவி சுசீலா தான் பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. இப்போ அவங்க சொல்கிறது தானே நடக்குது. அவங்க என்ன வடிவமைச்சு கொடுக்குறாங்களோ அதான் நடக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இவர் நம்ம நரேந்திர மோடி பாரத பிரதமர் வராரு, காயன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர மரியாதை செலுத்துகிற மாதிரி அந்த காயெல்லாம் வெளியிடுறாரு. ஸோ அப்போ அவரை வரவேற்று இவ்வளோ நாள் எந்த காலத்தில் ராமதாஸ் அறிக்கை விட்டுருக்காரு. நீங்கள் இப்போல்லாம் கேட்டிங்கன்னா வேறு அறிக்கையெல்லாம் வரும். யாருன்னா எல்லாம் நம்ம தீரன், நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் இதை பற்றி சிலப்பதிகாரத்தை பற்றிலாம் என்ன கேட்டு சொன்னார், ராமதாஸ் கேட்குறாரு. அதே மாதிரி மற்ற விவகாரங்கள்லாம் என்னை கேட்டு எழுத சொன்னார். இப்போ அறிக்கைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் உள்ளதெல்லாம் தீரன் எழுதி கொடுக்குற அறிக்கை தான் இப்போ வந்துக்கின்னு. இப்போ அறிக்கை அங்கே இங்கே போய் பண்ணி இப்போ ராஜேந்திரன் இருக்கார் இல்லைங்களா, இந்த ஹாஸ்டல் வார்டனாக போனார், அவர் தான் எழுதி கொடுக்குறாரு. ரீசெண்டாக அவங்க பொண்ணு கூட தாமரைன்னு சொல்லிட்டு அவர் அந்த பொண்ணால் தான் பிரச்சனையே பெருசாக வெடிச்சுது முன்னாடி. ஸோ அவங்க தம்பிக்கு கொடுக்க சொன்னார், தம்பி பையனுக்கு கொடுக்க சொன்னார், அன்பு இவங்க கொடுக்காம போயிட்டதுனால தான் சண்டையும் வந்தது. ஸோ அவர் இப்போ என்னாச்சு, தாமரை, அந்த தாமரை அவரை கூட்டின்னு போய் பார்த்து ஃபோட்டோ எடுத்து பத்திரிக்கைலாம் வெளியே வருது. கூடவே இந்த இவங்களுடைய பொண்ணு இருக்குது. இவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் இத்து போன கேஸுங்க, எல்லாம் நான் நிற்க முடியல, தனியாக உள்ளபடியே நிற்க முடியல. நீங்கள் இவர் இருக்கார், அவர் நம்ம அருள்மொழி, அவரால் நிற்க முடியல, நடக்க முடியல, பாவம். அடுத்தது வயசு தான் காரணம், வயது மூப்பு. அடுத்தது ராஜேந்திரன், அவராலே நிற்க முடியல, நடக்க முடியல. இப்போ ராமதாஸும் நிற்க முடியல, நடக்க முடியல, ஒரு ஆள் தான் அழைச்சிட்டு போகிறாங்க. அது கேட்டால் இவர் சொல்லுவார், நம்பாலாம் வாய்ந்தவன் அது இதெல்லாம். ஸோ இவங்க எல்லாம் இத்து போன காலாவதியான கேஸுங்களை வச்சுக்கிட்டு இவர் பண்ணுறாரு. அதுக்கு என்ன அடிப்படை காரணம்? பணம் இருக்குதுங்க. எங்கே ஒன்றாலும் பேசுனா உடனே ஏதாவது கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, அவங்கள கூட்டின்னு வராங்க, உடனே நியமனம் பண்ணி கடிதம் கொடுக்குறாரு. இந்த நியமனம் பண்ணி கடிதம்லாம் எதுக்கு? அவங்கங்க ஊரில் வசூல் பண்ணிக்கங்க, அதுதான் தைரியமாக சொல்கிறாரு. நான் கொடுக்குறவங்க தான் எலெக்ஷன் நிற்க முடியும், சீட்டு நான் தான் கொடுப்பேன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அவ்வளோதான், கட்சி அவர்கிட்ட தான் இருக்குன்னு அர்த்தம். ஆமாம். 2வது என்ன சொல்ல, யார் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் என்கிட்ட தான் வரணும், என்கிட்ட தான் பேசணும். ஏற்கனவே தெரியும், இந்த கட்சிகளுக்கு எல்லாம் தெரியும், தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில கட்சியாக இருந்தாலும் என்கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் போட்டிருக்கேன் அப்படின்லாம் சொல்லும்போது என்ன நடக்கும்? கண்டிப்பாக சார். ஸோ அதனால் கட்சியெல்லாம் இவர் கட்சி இந்த மாதிரி சீட்டுக்கு தானங்க எல்லாம் சுற்றின்னு இருக்கிறாங்க. இல்லை அப்படியே தியாகம் பண்ணி இந்த சேவை செஞ்சு இல்லை இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ணுறவா சுற்றிட்டு இருக்காங்க இல்லையே. இது ஒரு பக்கம் இருந்தானே சார், இந்த வன்னியர் பொது சொத்து வாரியம் இருக்குல்ல சார், அதில் இப்போ என்ன சார் நடக்குது? இப்போ வன்னியர் பொது சொத்து வாரியம் இப்போ நாம் வழக்கு போட்டு அதை கொண்டு ஜெயலலிதா பேரில் கொண்டு 2018 கொண்டு வந்தாங்க. அது ஜனாதிபதி கையெழுத்து போட்டு 44வது சட்டமாக அது செஞ்சாச்சு. செஞ்சு முடித்த பிறகு அதில் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. 240 அறக்கட்டளை கண்டறியப்பட்டு நான் கொடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் அறக்கட்டளை வச்சுட்டு பண்ணிட்டுருக்காங்க. அந்த அறக்கட்டளையினுடைய சேர்மனாக ஜெயராமன்ற ஒரு ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சி பணித்துறையில் இருக்கிறவர் தான் நிர்வாகம் பண்ணுறார். அவர் என்ன நிர்வாகம் பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி ராமதாஸ் வன்னியர் கல்வி அறக்கட்டளை அவர் பேரில் மாற்றிக்கிட்டார் இல்லையா, அது ஒரு சின்ன ஒரு இதுக்காக. இதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் சில்மிஷம் பண்ணுற மாதிரி ராமதாஸ் வன்னியர் கல்வி அறக்கட்டளை ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை மாற்றிக்கிட்டார். ஸோ அந்த கல்வி அறக்கட்டளையில் அவருக்கு எதாவது நோட்டீஸ் அனுப்புகிறாங்களா, இல்லை திமுக யார் அவர் கையை கட்டி போட்டது எல்லாத்தையும் சொல்லணுமா இல்லையா? இந்த மாதிரி எடுக்கணும். இப்போ இன்னும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஏதாவது ஆண்டுக்கு ஒரு 2 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 2 கோடி ரூபாயை வச்சுக்கிட்டு அவங்க நிர்வாகம் பண்ணுறாங்களே தவிர இந்த லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அறக்கட்டளையிலேருந்து வருமானத்தை காமிக்க மாட்டுறாங்க. ஏன் காமிக்க மாட்டுறாங்க? ஏன் அவர் எதை பற்றியும் செயல்படாமல் இருக்கிறாரு? அவரை போய் கேட்டால் ராமதாஸுக்கு சொன்ன, நான் சொல்கிற வேலையை செய், நீ வேறு எதுவும் செய்யக்கூடாதுன்னு இந்த ஆட்சி சொல்கிற திமுக இதுவும் சொல்லி செய்யலை. ராமதாஸ் அப்படியே கேட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு உட்காந்துருக்காரு. வேறு எந்த வேலையும் இல்லை. ஒரு சின்ன துரும்பு கூட தூக்கி போனால் ராமதாஸை கேட்கணுன்ற மாதிரி அவங்க வெயிட் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு அடிப்படை காரணம் முதல்ல இந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளை மாற்றுறதுக்கு நான் தான் அது ரைட் டு இன்ஃபர்மேஷனில் கேட்டு எப்படியா கொடுத்தாங்கன்னு கேட்டுலாம் அந்த காரி மூஞ்சி நம்ம சொன்னோம். இந்த சட்டம் தெளிவாக என்ன சொல்லுது, பொதுமக்கள்கிட்டேருந்து வன்னியர் மக்கள்கிட்டேருந்து வசூல் பண்ணியிருந்தாலும் இல்லை வன்னியர் பேரில் ஆரம்பித்திருந்தாலும்
ரெண்டாவது பிறகு இனிமேல் பட்டு ஆரம்பிக்கப்பட்ட அறக்கட்டளையில் எல்லாம் இதன் கீழே தான் வரும்னு எழுதி சட்டம் இருக்குது. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் இருந்த சட்டத்தை மாற்றி பண்ணுறாங்க. இதுக்கு யாராவது பதில் சொல்கிறாங்கன்னா இந்த மக்கள்லாம் சும்மா இருப்பாங்களா? இலங்கையில் ராஜபக்ஷ எப்படி சுற்றி துரத்தி விட்டாங்களோ அதே மாதிரி இந்த வன்னிய மக்கள் ஒரு நாளைக்கு பூந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்கள கண்டிப்பாக துரத்துவாங்க. அது வந்து எடுப்பாங்க, அவங்களே எடுத்துப்பாங்க கையில். அதுக்கான நாட்கள் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. ஊர்வலம் பயனெல்லாம் போகிறாங்களா? இதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? பேசலை. ஸோ இப்போ இவர் வந்து ஜெயராமன் வந்து எந்த இதுலேயும் தலையிடுறதில்லை. ஆயிரங்காணி ஆள வந்தார் அறக்கட்டளையில் இருக்கிற சொத்துக்கள் வந்து மீட்கிறதுக்கு எந்த முனைப்பும் காட்டல, எந்த வேலையுமே செய்யலைங்க. இது ஏற்கனவே வந்தவன ஒன்றுமே இல்லை. அந்த நல வாரியம் சும்மா தான் இருக்கு. நல வாரியத்துக்கு நல்ல பவர்ஸ் இருக்குது. ஜனாதிபதி கையெழுத்து போட்டதுனால 4 பவர்ஸ். இந்தியன் பீனல் கோடு இருக்குது, இந்தியன் சிவில் கோடு இருக்குது, அடுத்தது வந்து எவிடன்ஸ் ஆக்டு, அதுக்கு அடுத்தது லிமிட்டேஷன் ஆக்டு. நான் வச்சுருந்தேன், என் தாத்தா வச்சுருந்தாரு, என் முப்பாட்டை வச்சுருந்தேன், நான் வச்சுருக்கலாம் சொல்ல முடியாது. அந்த லிமிட்டேஷன் ஆக்ட் பிரகாரம் இது வந்து வன்னிய சொத்துன்னு சொன்னால் கொடுத்து ஒப்படைச்சிட்டு போயிடணும். ஒரு சின்ன போர்டு வச்சாலே முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் இவர்கள் எதையும் செய்வதில்லை. ஒரு ரிசீவர்னு போட்டு அந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளை போர்டு வச்சுட்டா உள்ளே யாரும் போக முடியாது. ஆமாம், அரசாங்க கண்ட்ரோலில் தான் வரும். இவங்கெல்லாம் நிர்வாகம் தெரிஞ்சவங்க. அதுக்கு என்ன காரணம்னா இந்த நிர்வாகம் தெரிஞ்சவங்கள, இந்த ரிட்டையர்டான ஐஏஎஸ் ஆஃபீஸரில் ரிட்டையர்டானவங்கள போடாமல் இந்த சமுதாயத்துக்காக உழைத்திட்ட தலைவர்கள் யாரையாவது போட்டால் அவங்களுக்கு தெரியும். மக்கள்கிட்ட தொடர்பு உள்ளவங்க அவங்களுக்கு என்ன செய்யணுன்றதுக்காக ஒரு முயற்சி எடுத்து செய்வாங்க. தப்பாக செஞ்சாலும் திரும்ப திரும்ப செஞ்சு நல்லது பண்ணுவாங்க. இவர்கள் எதுவுமே செய்ய மாட்டார்கள், செய்வதும் இல்லை. அப்படி இறுக்கமாக இருக்கிறாங்க. யார் சொல்கிறத, ராம்தாஸ் சொல்கிறத செஞ்சிட்ருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. இதே மாதிரி தான் வந்து இந்த பிடிலி செங்கல்வராயன் அறக்கட்டளை, அது வந்து உங்களுக்கு தெரியும். ராம்தாஸ் அங்கே போய் அந்த ஏற்கனவே இந்த தங்கவேலு ஜட்ஜி அடித்து பிரச்சனையாகி அவர்னால இவர் பேர் மேலே A1 அக்யூஸ்ட் தான் ராம்தாஸ். அவர் மட்டும் என்ன பண்ணார், ஹைகோர்ட்டில் வந்து அன்கண்டிஷனல் அப்பாலஜி வாங்கின்னு போயிட்டார். அந்த கேஸ் இதில் இப்போ கூட கலையரசன்றவரை இருக்கிறார். அவர் அது ஹைகோர்ட்டில் நீதிபதியாக இருந்தவர் தான், அவருடைய தலைமையில் தான் நடக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருங்க, அவருக்கு பிடிக்காதவங்களாம் 44 பேர் வேலையை விட்டு அனுப்பிட்டார். எப்படிங்க ஒரு நிறுவனத்தில் 44 பேரை சடனாக எப்படி சார்? ஆமாம், அனுப்புகிறாரு, ஒன்று ஒன்றா அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் வந்து வேலைக்கு வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பெரிய முறைகேடுகள்லாம் நிறைய நடக்குது. இப்போ கூட வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு 35-40 பேர் வந்து போஸ்டிங் போட போகிறாங்க. ஸோ இந்த அனுப்பப்பட்டவர்களை ரொம்ப முக்கியமாக இருக்கிறவங்கலாம் கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப சிரமமாக இருக்குது அதெல்லாம் கேட்குறதுக்கே. ஒரு டாக்டர் காசிலிங்கன் ஒருத்தர், அவர் வந்து லைப்ரரியனாக இருந்தார். அவரை வந்து இங்கேருந்து அங்கே மாற்றி அங்கேருந்து மாற்றி அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவர் பேரில் என்னென்னா போஸ்கோ கேஸ். அவர் வந்து கேஸ் போட்டிருக்காரு, நான் எந்த தப்பும் பண்ணலை, ஹைகோர்ட்டில் இருக்குது. அது வந்தால் தான் வந்து தெளிவாக. ஆனாலும் அவரை வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து செந்தமிழ் செல்வன், அதுக்கப்புறம் கோமதி, இவங்கெல்லாம் வந்து ப்ரொஃபஸராக இருந்தவங்க. ஸோ இவங்களை எல்லாரையும் அனுப்பிட்டார். 44 பேர் அனுப்பிட்டார். ஸோ இப்போ புதுசாக வந்திருக்காங்க இல்லைங்களா, புதுசாக வந்து இது யாரு கண்ட்ரோல்ல சார் இருக்கு? இது வந்து இவருக்கு, இதுவும் வந்து போர்டு கண்ட்ரோலில் தான் இருக்குது, வாரிய கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து தனி ஸ்டேட்டஸ் கொடுத்து தனியாக ஹைகோர்ட்டு நியமனம் பண்ணி இப்போ எல்லாமே இது கீழே தான் இருக்குது. ஸோ அவர் எதுவுமே செயல்படவே மாட்டுறாரு. அதில் இருக்கிற பணம் வந்துங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அது வந்து இப்போ 1 கோடி ரூபாய் எடுத்து ஐஏஎஸ் ட்ரைனிங் எதுக்கே நீ கொடுக்குற? இங்கே வந்து ஐஏஎஸ் மொத்தத்தில் இந்தியாவிலே 1500 பேருக்கு மேலே ஐஏஎஸ் ஒரு வருஷத்தில் எடுக்கிறதில்லை. ஆமாம். ஸோ தமிழ்நாட்டில் வந்ததுன்னா ஒரு 40 பேருன்னு வச்சுங்களேன், ஒரு பேச்சுக்கு அவ்வளோலாம் வர்றதில்லை. வந்தால் கூட வன்னியர்கள் எத்தனை பேர் வராங்க, 2-3 பேர். சரி, நீங்கள் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த தனியாக ஐஏஎஸ் கோச்சிங் சென்டரில் நீங்களே அவங்கள தங்க வச்சு சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்து படிக்க வைக்கலாம். அதை விட்டுட்டு நான் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லாததுக்கு எதுவுமே இல்லை, எந்த வசதியும் இல்லை, செய்கிறதும் இல்லை. அதுக்கு ஒரு செலவு பண்ணுறாங்க. ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன், இத்தனை கோடி ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன். இந்த அலுவலகங்கள்லாம் இருக்குது இல்லையா, அவர் கட்டி விட்டுட்டு போன பிடிலி, அதுலேருந்து வர்ற வாடகை வச்சு தான் நடத்துகிறாங்க. ஒரு பைசா கூட அவங்க வந்து வெளியிலேருந்து மற்றதுலேருந்து பண்ணுறதில்லை. ஸோ எல்லாருக்கும் வந்து இலவசம் இல்லை. இதில் வன்னியர்களுக்கே யாருக்கும் கொடுக்குறதில்லை, இலவசமாக கொடுக்குறதில்லை. ஆனால் கணக்கு மட்டும் காமிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணுற ஆள் யாருன்னு கேட்டால் கலையரசன். ரொம்ப தப்பான வேலைகளை அவர் செய்கிறாங்க. அவர் பேரில் நிறைய ஊழல் புகார்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை யார் காப்பாற்றுறது, பண்ணி வைக்க தான் நான் சொல்கிறது தான் செய்யணும் அப்படின்னு ராம்தாஸ். ஏன் ராம்தாஸ் சொல்கிறத செய்யணும்னா அவர் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, வரம்பு மீறி கொடுக்குறாங்க. இதை வந்து நான் சொல்கிறேன், இவங்களுக்கு அவங்க வந்து இது நர்சிங் படிக்கிறாங்க, வேற கல்லூரியில் படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும், எல்லா பொறுப்பு நீங்கள் ஏற்றுக்கணும்னா அதை ஏற்றுக்கிறாங்க. ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, இவங்க இதில் படிக்கிறவங்களுக்கே அவங்க வந்து ஒழுங்காக செய்கிறது கிடையாது, எதுவுமே செய்யறதில்லை. ஸ்போர்ட்ஸில் நல்ல பெரிய பர்சனாலிட்டியாக இருந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்தவங்களாம் அதில் இருக்கிறாங்க.
அவங்களுக்கு கூட எந்த நிதி உதவியும் இல்லை, அவங்களுக்கு வந்து இலவசமாகவும் கொடுக்கறது இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்துங்க தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. மீறி கேட்டால் நான் வந்து வந்து பிற்படுத்தப்பட்ட நலத்தில் வந்து மெய்யநாதன், நான் மெய்யநாதனுக்கு மொய் எழுதிடும் போயிட்டு வான்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும். ஓஹோ, இப்போ அந்த அளவுக்கு போட்டு அடிக்கிறாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி அந்த இவர் ஒரு காசு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, பர்சனலாக நானே அவர் நிறைய தடவை ஃபோன் அடிச்சிருக்கேன். நான் உங்க பார்க்கணும், இல்லைங்க நான் ஊரில் இருக்கிறேன், உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறாரு உங்களை. அவையில் எடுத்துகிட்டு அதை எனக்கு தெரிஞ்சவர் தானே, அவரை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிறேன். ஒரு நாள் வந்து திடீர்னு போன உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் இருக்கிறார். அங்கே கீழே இருக்கிற அந்த செக்யூரிட்டிலாம் அவர் இல்லைன்றாங்க. அப்புறம் என்னை பார்த்த பிறகு அவங்க உள்ளேருந்து ஓடி வந்தான் அந்த பிரின்ஸிபல். பிரின்ஸிபல் சார் வாங்க சார் அப்படின்னு நேராக அவர்கிட்டே கூட்டிட்டு போய் விட்டா மாதிரி. ஸோ அங்கே போனவொடனே ஒரு சாம்ப சிவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து செக்ரட்டரி மாதிரி அங்கே இருக்கிறாரு, பார்த்துக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி சில இதெல்லாம் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு பெடிஷன் கொடுத்தா அவங்க அனுப்பவே இல்லைங்க அந்த நிர்வாக குழுக்கு. அவங்களே வச்சுக்கிறாங்க, பண்ணவே இல்லை, எதுவும் செய்யலை. அப்புறம் கேட்டேன், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, வர்றவங்களெல்லாம் டாஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன வருமானமோ அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப தப்பான வேலை செய்கிறாங்க. கான்ட்ராக்டை விடுறதுலேருந்து எல்லாத்தையுமே அது ஆதி காலத்து பொருட்கள்லாம் எடுத்து விற்றுட்டாங்க. இப்போ பிடிலி செங்கல்வராய் 100 ஆண்டு 150 ஆண்டு காலம் அவர் பயன்படுத்திய பொருட்கள்லாம் விற்றுட்டாங்க. அங்கே இருந்தது 13-14 லாரியில் அங்கே இருந்ததெல்லாம் பழைய காலத்துதெல்லாம் எடுத்து விற்றுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கலையரசன் தான் பண்ணுறாரு. இது யாரும் நடவடிக்கை எடுக்கிறது, இது மக்கள்கிட்ட வெளியில் யார் கொண்டு போகிறது? ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து சொல்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, இது எல்லாம் ராம்தாஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ இந்த பொது சொத்து வாரியத்தையும் பண்ணுறாரு, என்கிட்ட வரக்கூடாதுன்றாரு. இவர் சொன்ன இங்கே வேலை நடக்கணும்னு கொடுத்துருக்குறாங்க. நான் எவிடன்ஸ் இல்லாமல் நான் எதுவும் சொல்லலை. ஸோ இதெல்லாம் எல்லா எவிடன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது, எப்போ கேட்டாலும் எவிடன்ஸ் இருக்குது, இப்போவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க பண்ணுறாங்க. இந்த அரசு பேரை பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து இதுதான் செய்கிறாங்களே தவிர வேறு எதுவும் சமுதாயத்துக்கான முன்னேற்றத்துக்கான எந்த வேலையும் செய்யலை. கண்டிப்பாக சார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி.